கண்ண மூடிட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். ஓபன் யுவர் ஐஸ். அங்கேருந்து வரணும் மூச்சு. சரிங்களா? லங்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் புத்தப்பை, மணிகள், கல்லீரல், இறைக்குழல், மலக்குழல் பம்ப் பண்ணிடுவாங்க. அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். மனசு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆரோக்கிய ஆசைங்க 10 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. அவருடைய மனதில் எப்படி இருக்கும்? ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் எல்லாம் இது பண்றது கிடைக்கும். சரிங்களா? மூச்சை பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க. வேகமா இழுங்க. வாயால வேகமா இழுங்க. சரிங்களா? ரெடி ஸ்டார்ட் நவ. டவுன் up down up down up down up down up lock. அதே வாயிலுக்குள்ள விட்டுட்டு lock down up down. கஷ்டமான ஆசனம் பண்ணுறேன். அப் சாந்தி ஆசனம். படுத்துங்க. எல்லாத்தையும் பார்த்து படுத்துங்க. அப்படி படுத்துங்க. யார் கேட்கறா யார் கேட்க மாட்டாங்க. வெயிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. யார் பாடி யார் கையை டச் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு கிளாஸ் பண்ணுங்க. கை மனத மாதிரி பார்த்தாலும் கால் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸா கை மேல வச்சுக்கோங்க. கை பக்கத்துல சைடுல மனத பக்கமா இருக்கு. மனத பக்கமா இருக்கு. கை உள்ள கை மேல தூக்கி பார்த்த மாதிரி இருக்கு. உள்ள கை மனத பக்கமா இருக்கு. திருப்பி எஸ் அப்படி தக்கி வச்சுங்க. இந்த கை எஸ். Kita sudah melihat background. என்ன முடிக்கிறீங்க? நான் சொல்ற உறுப்பு மட்டும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய உள்ள கால்கள் நல்லா கவனிங்க. இந்திரிச்சு பார்க்க கூடாது. உங்க மெயின் காட்டி உங்களுடைய உள்ள கால்கள் நல்லா கவனிங்க. காலை விரல்கள் எல்லாம் கவனிங்க. 5 ஓட்டம் போகுது. என்ன? ஃபர்ஸ்ட் ரத்த ஓட்டம், அடுத்து கால் ஓட்டம், அடுத்து லெஃப்ட் ஓட்டம், அடுத்து பின்கால ஓட்டம், 5வது வீல் ஓட்டம். 5 ஓட்டம் ஒரே நேரத்துல மைக்ரோ செகண்ட் அளவுக்கு வேகமா அந்த அளவுக்கு ஓடுது. ஒரு நிமிஷத்துல உலகத்தையே சுத்தி வர மாதிரி 2 டைம்ஸ் பிளட் சுத்தி வருது உடம்புல. உலகத்தையே சுத்தி வர அந்த ஒரு நிமிஷத்துல 2 தடவை சுத்தி வருது. உங்களுடைய உள்ளங்கால், விரல், மேல் விரல், கரண்டைக்கால், கட்டைக்கால், முட்டி, கைகால், மர்மஸ்தானம், தொடை மர்மஸ்தானம், அடிவயிறு, தொப்புள் பகுதி, மேல் வயிறு, நெஞ்சுக்குழி, மார்பக பகுதி, தோல் புஜம், கை, கைமுட்டி, விரல், புறங்கை, மணிக்கட்டு, முட்டி, தோல் புஜம், கழுத்து, தாடை, வாய், மூக்கு, கண்காது, உச்சத்தலை. திரும்பவும் சொல்றேன். அப்படியே லேயர் அடுத்தடுத்து அப்படியே கவனத்தை மட்டும் அப்படியே ஒரு
அவங்களை நல்லா ஃபீல் பண்ணுங்க. அதே நேரத்துல மூக்குல இருந்து வர மூச்சு தொண்டைக்குழி வரைக்கும் போகுதா, மூக்குல இருந்து வர மூச்சு நெஞ்சுக்குழி வரைக்கும் நல்லா கவனிங்க. இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யணும்னா கவனமா கவனிச்சீங்கன்னு சொன்னா உள்ளங்கால இருந்து உச்சந்தலை, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால், உள்ளங்கால இருந்து உச்சந்தலை இப்படி சர்க்குலேஷன் பண்ணிட்டு வரல அதாவது 2 to 5 டைம்ஸ். அதுக்கப்புறம் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க 10 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுத்து வெளியே போகுது எப்படி போடுங்க அணிச்ச செயலா இருக்கு. மூச்சை நீங்க இழுத்து விடக்கூடாது. கை கால் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. கொசு கடிச்சா வெளியே கொசு கடிக்காது. ஆறாவது ஸ்ப்ரெட் அந்த அளவுக்கு போகும். உள்ளங்கையை நல்லா மறக்க கூடாது. ரொம்ப ரிலாக்ஸா கை கால் தளர்வா டைட் பண்ணிட்டு இல்லாம தளர்வா நல்ல ரிலாக்ஸா கை கால் நான் தமிழ்ல சொல்லப்போனா ஒரு புரியுதுக்காக பப்பாக்கான போட்டுருணும் அவ்வளவுதான். அதை ஷேக் பண்ணவே கூடாது. தலை கை கால் ஷேக் பண்ணாம இருந்தா நல்ல உணவு தெரியும். உள்ளங்கால் விரல் கண்டைக்கால் கண்டைக்கால் முட்டி தொடை அடிவயிறு தொப்புள் பகுதி மேல் வயிறு நெஞ்சுக்குழி மார்பக பகுதி தோல் புஜம் கை முட்டி மணிக்கட்டு உள்ளங்கை விரல் புறங்கை மணிக்கட்டு முட்டி புஜம் தோல் புஜம் கழுத்து தாடை வாய் மூக்கு கண் காது நெற்றி உச்சந்தலை மேல் நோக்கி கீழே உச்சந்தலை நெற்றி காது மூக்கு கண்ணு மூக்கு வாய் தாடை கழுத்து தோல் புஜம் கை முட்டி மணிக்கட்டு உள்ளங்கை விரல் புறவிரல் புறங்கை மணிக்கட்டு முட்டி புஜம் தோல் புஜம் கழுத்து மார்பக பகுதி நெஞ்சுக்குழி மேல் வயிறு தொப்புள் பகுதி அடிவயிறு மர்மஸ்தானம் தொடை முட்டி கெண்டைக்கால் கரண்டைக்கால் புறங்கால் விரல் உள்ளங்கால்.
கால் நீட்டி பாருங்க. நல்லா சூடு கொடுத்து தேய்ங்க. கண்ணை வச்சுங்க. இன்னொரு சூடு கொடுத்து தேய்ங்க. முகத்தில் வரைய கொடுங்க. முகத்தில் நம்ம வெள்ளம் மாதிரி வரைய கொடுக்கலாம். நெத்திலேருந்து அப்படியே முகத்தை வரைய கொடுக்கணும். உங்களோட கையை கணக்கு நேரம் வச்சுக்கிட்டு சூரிய முடிக்கிற மாதிரி பொறுமையா கண்ணாம முடிச்சு பார்த்து கையை ரொம்ப ஷார்ட் டைம் அப்புறம் வச்சு சொல்லணும். என்ன வீட்டில் கடந்து நடந்துச்சு சளி பிடிச்சது மூச்சு நல்லா வந்துச்சு. சளி மூக்கடத்து கிளியர் ஆயிடுச்சு. ரத்த ஓட்டத்தை வச்சு வலி இருந்து போயிடுச்சு. மூக்கு கிளீப்பா இருக்கு. சிரமமா இருக்கு. கை வைத்து யாரும் மைனஸ் சொன்ன விஷயத்தை என்ன அனுபவம் சொல்லிங்க. இதை 24 மணி நேரம் கொண்டு வந்து நான் செய்வீங்க. 24 மணி நேரம் இதே ஃபீலிங் இருந்துச்சு சொன்னா நல்லா இருக்குமா இருக்காது? அப்போ உடனே தப்பா சொல்றேன். உண்மை இருப்பா அவனு சொல்றேன். சொன்ன மாதிரி நாங்கள் யாரும் இல்லை. அதனால தான் அந்த இடத்துல வர சொன்னேன். இந்த திரும்பி பார்க்கணும். நம்ம இருக்கிற பையதான் பார்க்கணும். இதெல்லாம் கிளாஸ் சொல்லியாச்சு தானே. திரும்பி பார்த்துட்டாவே என்ன இருக்குன்னா நம்மகிட்ட குறை இருக்குன்னு இருக்கு. அது உதாரணம் என்ன பண்ணுவோம்? செருப்பு கொடுக்கும். வேற ஆளுக்கு செருப்பு ஒரு காலம், இந்த ஆளுக்கு செருப்பு ஒரு காலம் பண்ணணும். நம்ம நடந்து போகணும்னு சொன்னா நம்மளோட குறை நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. நம்ம அதை எங்க தேர்வு நம்ம சரிப்படுத்த தர மாட்டோம். அடுத்த காலம் மாறி இருந்தாங்கன்னு பார்ப்போம். குழந்தைகள் சொல்லியாச்சு. சரி சரிங்களா? அதனால இது 24 மணி நேரம் கொண்டு வரதுன்னு சொன்னா மூச்சடிக்கு கவனிக்க ஆரம்பிச்சோம். வேற ஒன்றும் செய்யணும். காலையில 3 நிமிஷம் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னும் ப்ராப்பரா கொடுக்கறத ஆரம்பிச்சா 3/4 மணி நேரம் வந்து 15 நிமிஷம் சாந்தியாகணும். 5 நிமிஷம் வந்து கண்டினியூவா இல்லை. 1 நிமிஷம் திரும்ப எடுத்து பயிற்சி, 1 நிமிஷம் திரும்ப 1 நிமிஷம் 1 நிமிஷம் அவ்வளோ உடம்பு ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா அழகா உங்களுக்கு வந்தா போயிட்டு என்னோட சொன்னா போயிட்டு இருக்கு. நேட்டிவ் வரவே வராது. ஆரா பாடி ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு கணக்கு அறைய போறாங்க. இல்லை எண்ணத்தை ஒன்று இருக்குன்னு வரவே வர ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆரா பாடி டெஸ்ட் பண்ணியாச்சு. உடம்புல டெஸ்ட் பண்ணதுக்கு தான் தெரியும் அடிக்க வரேன்னு. ஆனால் ஆரா பாடிங்கிறது நம்மளோட உடம்பு ஸ்ப்ரெட் ஆகிடும். மின்காந்த உடம்பு, காற்று உடம்பு, வெப்ப உடம்பு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை டெஸ்ட் பண்ணக்குள்ள இது என்ன எண்ணத்துக்கு வராது உங்க எண்ணம் கை வைக்கும். வருஷம் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை விட்டு நோக்கத்தை நோக்கத்தோடு வெளியே போகணும். நான் 7 வருஷம் படித்தேன். போயாச்சு, ஜிப்பா போட்டாச்சு, பெரிய தலைப்பா கிடைச்சி. வாங்க உஸ்தாத் வாங்க உட்காருங்க. நிக்காக நடக்குது, துவா ஓதுனேன். அப்ப 7 வருஷத்துல ஏற்பாங்க. 7 வருஷத்தை நீ திருடிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க டயத்தை நீங்க திருடிருக்கீங்கன்னு அர்த்தம். உஸ்தாத் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா நீங்க போய் டாக்டர் கேட்டு கிளியர் பண்ணுங்க. சரியா? ஒன்னும் வராங்க. மதியம் 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 2:45 ஆச்சு. என்ன கேட்பீங்க? சார் பசிக்குது சார். என்ன ஆச்சு? சாப்பிட என்ன ஆச்சு? கேட்பீங்களா மாட்டீங்க? அது ஒரு உணர்வா இல்லை. பசி இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. காலையில 4 மணிக்கு சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணி வரை சாப்பிட்டு
நோபல் நம்ம நினைச்ச பசங்க கண்ட்ரோல் பண்ண முடியுது நம்மளால. பசியை சில பேர் கொலையே செய்யணும். பஞ்சமா பாருங்க எல்லா பசி என்றால் 10 பறந்து போகும். வெக்கம், மானம், சூடு, சோழனை எல்லாமே பறந்து போயிடும். கொடுத்துருக்கிறேன் அவங்க இல்லை. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நொடியில இருந்து எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கீங்களோ, நான் ஏற்கனவே சொல்றேன், சாப்பாடு விஷயத்தை சொல்றேன். அம்மாட்ட போய் சித்திரை வெயில்ல தெரியுமா, சித்திரை அதிகமா இருக்கும். சித்திரை வெயில்ல அம்மாட்ட போய் சொன்னேன், விரவு எடுப்புல மண் பாத்திரத்துல எனக்கு பிரியாணி செஞ்சு தாமான்னு சொல்லி. வெயில் ஒரு பக்கம் வைக்க அடுப்பு ஊதி அது ஒரு வேதனை. அவ்வளவு சீக்கிரம் பார்த்து அது 10 நிமிஷம் அப்படியே வெக்கையா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு அம்மா சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த சூடோட மட்டனையும் சிக்கனையும் அதை எடுத்து வாயில வைக்கிறேன்மா, வேற லெவல் சூப்பர்மா. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல தாயுடைய கண்ணில் தாரத்தாரே தண்ணி விடும். சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. வேற சித்திரை வெயிலுடைய காக்கை இருக்காது, வெயிலுடைய வெப்பம் இருக்காது, நெருப்புடைய வெப்பம் இருக்காது. அவன் மாதிரி கேட்டானு சொல்லி கொடுக்கலாம். அவன் சாப்பிட்டு அம்மா சூப்பர்மா வேற லெவல்மா அப்படின்னு சொல்லல உலகமாற அம்மாவை சொல்ற அம்மாட்ட சொல்ற அம்மாவுடைய சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அது வேற லெவல். அதே மாதிரி நீ அதெல்லாம் சொல்லணும், அப்படியே பிஏ செஞ்சு காமிக்கணும், ஒன்றும் செய்யணும். நீ அதெல்லாம வீட்டுல போய் நீ அல்ல என் பள்ளியாசல ஆய்வு துவா வச்சிருக்க, இல்ல ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன்ல துவா வச்சிருக்க, இல்ல ஒரு சின்ன இடத்துல ஏதாச்சும் சின்ன உபன்யாசம் பயானம் இருக்க, இதை எடுத்துட்டு போற ஊர் மக்கள், இல்ல உங்க சொந்த தாய்மாமன், இல்ல பக்கத்து இருக்காரு என்ன போறேன் மையம் கேட்டியா, உபகோசம் கேட்டியா, நிசா கேட்டியா, வேற கேட்டியா, அல்லாஹ் அக்பர் அவர் நீர் சாயாத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தாய் நினைக்குமா இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? தலைவலி தட்டு காசை கொட்டினா கூட இவ்வளவு சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. எவ்வளவு மானம் மாடிக்க கட்டி எல்லாத்தையும் எனக்கு காரணம் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. அவங்களோட சம்பளத்தை அனைத்தே உடனே காலையில் பண்ணா கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. அது சந்தோஷம் அப்படியே நேர் மாற்றலாம். மறுச்சா கிளம்பி அவன் பிள்ளைய என்ன ஆச்சு எல்லாத்தான் வச்சு காப்பாற்றணும். அந்த தாய் சொன்ன இறந்துக்கிட்ட தேவையை சொல்ல நான் கேட்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் சத்தான் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான கெட்டவனா இருந்தாலும் சத்தான் தாய் இருக்கிறதுக்கு அடுத்தவன் வருவானா நிச்சயமா விட மாட்டேன். எவ்வளவு பெரிய மோசமான நான் எங்க அம்மா இருக்கிறதுக்கு மனசு வருமா? நான் திட்டுறேன். நான் சில பேர் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டது இல்லை. என் ரூம் ஒன்று இருந்தான் வேறையே சொல்லிடுறான், ஆஜா சரி யாராச்சும் தக்கியா பள்ளியில தக்கியால இருக்கீங்க இல்லையா? அந்த ஊர் சேர்ந்த பையன் பையன் ஏன்னா அம்மா அம்மா கூப்பிட்டது இல்லை. துபாய்க்கு கூட வந்தான், மஜ்லிஸ் டெய்லி மசூரா மகரிப் இஷா குர்ஆன் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு பெப்சி டப்பா சவரம் டப்பா கொடுக்கணும். அதுக்கு தான் உம்ரா போன 2007 உம்ரா போகல. அம்மா நான் ஏதாச்சும் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கம்மா, ஒன்னும் சொல்லுங்க ஏதாச்சும் செஞ்சா நான் மன்னிச்சுக்கம்மா, நான் உம்ரா போறேன்னு சொன்னேன். அந்த தாய் இன்னைய வரையும் நான் நினைச்சு அழுது ஏங்க அழுதுங்க என் பிள்ளை என் அம்மாவோட கூப்பிட்டாமான்னு சொல்லிச்சு. அம்மா அம்மாவுக்கு கொடுத்து தெரியுதா? என் பிள்ளைக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து 27 வயசு ஆகுது, கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன், ஏன்னா அம்மானு கூப்பிட்டது இல்லை, ரொம்ப பழகி நான் அம்மாவோட கூப்பிட்டான்னு சொல்லிச்சு அந்த தாய். இப்ப நீங்க அந்த தாய் மனசால போதிட்டு சனது வாங்கிட்டு 7 வருஷம் முடிச்சு அந்த சனது போட்டுலாம் போட்டு சனது அதை பார்க்கக்குள்ள பெத்த தகப்பனா சொல்றேன். என் பிள்ளைல பட்ட நமக்குள்ள எனக்கு சந்தோஷத்தை வெளிப்பாடு ஆட்டோமேட்டிக்கா கண்ணு தண்ணி தான் வந்துச்சு. சந்தோஷம் பூரிப்பு அது என்ன எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க, நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க உங்களை நேசிக்கிற, நான் என்ன நேசிக்கிறேன் சார் யார் எப்படி போனா எனக்கு என்ன என்னையே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் கைது முக்கியமான காலையில சொல்லியாங்க தைரியமா என்ன நேசிக்கல, நான் இருக்கிறது வேலையா நினைக்கிறேன், கஷ்டமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னை இருக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் காஃபிக்கு சலாமத்தை இசத்தை சக்கியத்தை தௌலத்தை கொடுக்கும். அது சொல் இந்த கிளாஸ்ல
முன்னாடி கொம்புகள்லாம் வெட்டணும். நம்ம கொம்புகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய கொம்புகள்ல தண்ணி வச்சு கலந்தா போதும். ஏன்னா அந்த செடி முளைக்குது, முளைக்கலாம் சூப்பரா இருக்கு தண்ணி விடுறது. என்ன சொல்றது சரியான நல்லா சொல்லுங்க சார் மனோல ஏன்னா சீக்கிரம் மனசுக்குள்ள சீக்கிரம் வெளிக்காட்டல. ஏன்னா தண்ணி ஊற்றி ரச தண்ணி ஊற்றி வந்து அதே மரணமாட்டே அந்த இடம் போகக்கூடிய என்ன செய்யும், கெட்ட வைப்ரேஷன் வரும். காஞ்சி சீர்காட்டி வளர்ந்துட்டே ஒரு மரம் அந்த செடியுடைய தன்மை வளர்ந்துட்டு பெரிய ரிஸ்டோர் எடுக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கோ அது மாதிரி 60 மடங்கு கீழே போகும். அந்த சுத்தி உள்ள 60 கிலோமீட்டருக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. நல்ல தண்ணியில தண்ணி கிடைக்காது. ஒரு நெட்டிங்க மரம் மாதிரி புரிஞ்சு எடுக்கிறது எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாம இருக்கிற இடத்துல எல்லாமே பாய்சன கந்தா பூமியா மாத்திடும். காலை வச்சோம்னா கால் கொப்பிச்சு போயிடும். நான் கொதிநீர் ஊட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடுதண்ணி பூமியிலே சுடுதண்ணி கொதிநீர் ஊட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் பிரச்சனையை தவிர யாருக்கு போனாலும் தோல் வந்துடும். ஸ்கின் பிரச்சனை சோரியாசிஸ் வெரிகோஸ் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். அவங்களுக்கு மட்டும்தான் அது பிளஸ், மற்றவங்களுக்கு எல்லாம் மைனஸ். அந்த இடம் போனாலும் கால் கொப்பிச்சு கந்தா பூமி. அந்த செடியை மரமா அந்த கடை அக்ரோமசாங்க காரிபூசாங்க அந்த மரத்தை வெட்டிடும். பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு போய் வெட்டிடும். எத்தனை பேர் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போவீங்க? அந்த மரத்தை வெட்டுறதுக்கு எத்தனை பேர் போவீங்க? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா அந்த மரத்தை வெட்டணும். அல்ல அவங்களுக்கு வரக்கத்தை செய்வாங்க. நீண்ட ஆயுதம் ஈமானோட சீமானோட வாழ்க்கை தந்து வருவாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க சிரமப்பட்டு தாவி கால் பிடிச்சாலும் பரவாயில்லை, உடம்பு ரெண்டாம் பரவாயில்லை, வெட்டுறதுக்கு அல்ல இந்த அளவுக்கு மனசு கொடுத்ததுனால அதெல்லாம் செய்வாங்க. சின்ன செடியா இருந்துச்சுல மழை நேரம் பனி நேரம் அழகா புடிங்கி 2 விரலாட்டி புடிங்கி தூர போடுறது புரியுதுங்களா? இப்ப எடுத்து எண்ணத்தை கரெக்டா வந்து சொல்ல அதை சரிப்படுத்தி. ஏன்னா இப்போ உன் புள்ள உன்ன சொல்ல உன் புள்ள வந்துட்டு எனக்கு நரிசெல்லாம் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க நல்லா இருக்கு. அவங்க 2-3 ரூபா போதும்பா எனக்கு ஸ்டைல்னு சொன்னேன். அவங்க சொல்றது கிளாஸ் எடுத்தாங்க கூட்டு பெரும்பாடு சொன்னாங்க. வந்துட்டப்பா முடியல. அந்த மனுஷன் அப்பவே சரிப்படுத்திருந்தா நீங்க நானும் ஆயிட்டா அந்த மோசமான பையன் ஒண்ணுமே சொல்லலடா. நானும் நடந்து வரணும் சொல்ல புரியுதா? நீ செஞ்சு தப்பு நான் ஏன் நடந்து வரேன்? தாய் தப்பேன் நண்பர்கள் எல்லாரும் சேர்த்தா சொல்ல நண்பர்கள் சொர்க்கத்துக்கு எல்லாம் நசீபாக்கி அல்லா பெரிய கருணைகளை சொர்க்கத்துக்காக அல்லா எவ்வளவு பக்கத்துல அல்லா எனக்கு ஒண்ணுமே சொல்லல. பாருங்க எவ்வளவு பக்கத்து எனக்கு சொல்லவே இல்லை. அவள வந்தா எனக்கு துபா போடுதான் தொப்பி போடுதான் அவள போனா அவள வருவான். எனக்கு இஸ்லாத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. வாங்கி எப்படி சொர்க்கத்துல காலத்து வைக்க போற நேரத்துல போன பள்ளித்துல இருக்கிற வயசுக்கு இந்த குடுக்காலைக்கு பள்ளிக்கு செல்ல வைக்கிறத பாரியே யார பார்த்து கேட்கிறோம்? தாய் தந்தையை பார்த்து கேட்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனசு துனியாவை பார்த்து லைச்சு போயிருந்துச்சு. இங்க கண்டிஷன் இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்க இல்லை. வெளியில வந்துட்டேன். என்னை செருப்பால் அடிச்சு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. என்னை அடிச்சு திரும்ப பள்ளிக்கு போவாங்க. அல்லாஹ்வை சொல்றது தெரிஞ்சு வைக்காம ஊட்டிய பாவியே யார பார்த்து? தாய் தந்தையை பார்த்து. தாய் தந்தையை பார்த்தீங்கன்னா பாதியே வந்துருக்கோம். கேட்க முடியுமா? விளையாட்டி எப்போ வருது? அப்ப வருது. எங்க அக்கா என்ன அடிச்சடிச்சு அனுப்புனாரு. நான் அரபி கிளாஸ் கொடுத்துட்டாரு, கற்காப்புகளை கொடுத்துட்டாரு, மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டாரு, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நீ இங்கிலீஷ் படிச்சுக்கடா, கொஞ்சம் வக்காபுலரி படிச்சுக்கடா, கிராமர் படிச்சுக்கடா, நான் வருதுனா என்ன, நவுன்னா புரோனம்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லுடா. இதெல்லாம் மனசுல போயிடுச்சு. அதை செயல்படுத்த நீங்க விரும்பாயிராதீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நவுன்னா என்ன, புரோனம்னா என்ன, வர்புனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, இந்த கிராமர்லாம் மனசுல போயிடுச்சு. அந்த வயசுல சொல்லி கொடுத்த பாடம். ஆனா சென்டென்ஸ் ஆனா அமைக்க தெரியாது. டென்ஸ் 12 டென்ஸ் இருக்குல்ல. டென்ஸ் என்ன புரியுதா? 10 அப்படினா காலம், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் கண்டினியூஸ். அப்ப 12 காலத்தை பிரிச்சீங்கன்னா இந்த 12 காலம் எப்ப என்ன சொல்லணும்னு தெரியாது. ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. அது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். நான் 4 விஷயம் சொல்றேன். வியாபாரம் உங்களுக்கு முயற்சி நீங்க செய்யுங்க. பயிற்சி நான் உற்சாகம் தரேன். நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சி. நீங்க முயற்சி செய்யல, பயிற்சி மட்டும் கிடைக்குது, தொடர்ச்சியாவும் செய்யல, வாழ்க்கையில மகிழ்ச்சி. அடுத்தவங்க எண்ணி நகையாடும். இது ரொம்ப மோசமான கதை.
இது வரல மோசமானவர்களே. ஓயா எதா நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நீ என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவ? உன்னை விட உயரமா இருக்கு மட்டும் இல்லாம மோதிரம் எடுத்து தான் போறாங்க. நான் தான் பணக்கார வரணும்னு சொன்னாங்க. ஓயா இருக்கிறது நான் லீடு டாப் கிரேட். நான் மோசமான விஷயம் மட்டும் இல்ல, டாப் கிரேட் நான் தான் அப்படின்னு நடுவர் சொன்னாங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் காட்டி கொடுத்துருவனா, நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் காட்டி கொடுத்துருவனா, இல்லையா ஹைராடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. நீங்க 4 வருஷம் படுத்துட்டா நான் கட்டையா இருந்து வர நான் தான் வின்னரா இருக்கேன்னு சொல்லுங்க. 4 வருஷம் படுத்துட்டா முதன்மையா இருந்தாலும் சரிதான், பணக்காரராக இருந்தாலும் சரிதான், லீடராக இருந்தாலும் சரிதான், அடுத்தவங்களை எல்லாம் நகையா இருந்தாலும் நீங்க 4 பேரும் படுத்துட்டீங்கன்னா ஒண்ணுக்கு உருப்படி வேணாம். நான் கட்டையா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், நான் வின்னரா இருக்கேன்னு சொல்றேன். We are winner. We are winner. We are winner. என்னென்ன டவுட் வருதோ ரகசியமா இருந்தா தனியா கேளுங்க. ஓப்பனா கேட்டோம்னா அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தைரியமா கேளுங்க. மூச்சு இழுத்து பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே உட்கார்ந்த மாதிரி 3 டைம்ஸ். அடுத்து பொறுமையா அணிச்ச செயலா இருக்கலாம். இப்ப மூக்குல இருந்து ஒரு மூச்சு தொண்டைக்குழி வரையும் போகுதா, நெஞ்சுக்குழி வரையும் போகுதா, தொப்புள் வரையும் போகுதா, மூலாதார வரையும் போகுதா பாருங்க. கிளாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம். ரிலாக்ஸ். கண்ணை நல்லா கையில் சூடு ஊற்றி தேய்ச்சி கண்ணை வச்சுங்க. கண்ணை மட்டும் வலி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இந்த அவரோட முடிக்கிறேன். சுருக்கம் பக்கடா, சுருக்கம் அண்ணா, சுருக்கம் காகா, சுருக்கம் சமையல். இன்னொரு சுரக்கல்ல இந்த 5 சூறாவுக்கு நான் தமிழ்ல சொல்லுவேன். நீங்க குர்ஆனுடைய ஆயத்தை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஒரு வருஷம் ஒரு டைம். 5வது குர்ஆன் இன்ஷாஅல்லாஹ் வாய்ப்பு இருந்துச்சுன்னா வருவேன் இன்ஷாஅல்லாஹ். சரிங்களா? ஒரு வருஷம் டைம். நீங்க கூட்டா செஞ்சாலும் சரி, தனித்தனியா செஞ்சாலும் சரிதான். நான் தமிழ்ல சொல்லுவேன். அதுல எந்த ஆயத்தை மென்ஷன் பண்றாருங்கிறத சொல்லணும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஆல்ரெடி இன்னொரு டாஸ்க் கொடுத்து அதனால ஆப்சர்வர் டாஸ்க் கொடுத்து எடுத்து வச்சிட்டேன். நீங்க யார் ஆப்சர்வர் கேட்கறீங்களா என்னன்னு தெரியாது. நான் தமிழ்ல சொல்லுவேன். குர்ஆன் வசனம் சொல்லுது. சரிங்களா? பேரருள் கொண்ட இறையாற்றலே, பெரும் கருணை கொண்ட குருதேவா, தேவாதி தேவர்களிலும் தேவ தூதர்களிலும் நவ கிரகங்களிலும் பஞ்சபூதங்களிலும் 5 பூத கடங்களிலும் இரவிலும் பகலிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் எல்லா செயல்களிலும் எங்களுடன் இருந்து தீங்கிலிருந்து காப்பாற்றி ரட்சித்து வழிநடத்தி காக்கட்டும் காக்கட்டும் காக்கட்டும். யா ரஹ்மான் யா ரஹீம் யா. அர்த்தமும் சொல்லிடுறேன். பேரருள் கொண்ட இறையாற்றலே, அல்லாஹ் தான் சுபினிப்பவர். அல்லாஹ் தான் பெரும் கருணை கொண்ட குருதேவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எனக்கு தலைவர் முன்மாதிரி நபியாக ரசூலாக இருக்கிறார். தேவாதி தேவர்களையும் தேவதூதர்கள் மலக்கு மலாயிகத்து மலக்கு. சரிங்களா? நவ கிரகங்களிலும் நவனா 9 கிரகம் இருக்குல்ல, என்ன 9 கிரகம். பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று மண் ஆகாயம். பஞ்சபூதம் 5 பூத கணம் உடம்பு. இரவு பகல் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நொடி பொழுதும் எங்களோட நீ இருந்து அதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். நாங்க அறிவியல் அமைவது எங்களோட நீ இருந்து சமயனா அது சொல்ல சமயா இருக்கிற அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. 16 இடத்துல சொல்றாங்க கூட எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க. 16 இடத்துல இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம். நான் ஆடிக்கல ஆஃபீல இல்லை, உங்க கூட இருக்கிற தொடர்ந்து மட்டும்தான். எங்களோட ரட்சித்து என்னை காப்பாற்றி வழி நடத்தி அல்லாஹ் தான் காப்பாற்றுறான். நான் ஒரு விஷயம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பி ஃபல்வி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன சொல்லி கொடுத்த உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க.
பல்லிச்சுட்டாங்க அதோடைய பல்லு இல்லாம என்ன சொல்றது சரிங்களா? ஒரு ஆளையும் பார்க்கறதுக்குள்ள நான் என்னுடைய கற்பனை எங்க போகுதுன்னு பார்த்து சொன்னா இப்ப இருக்கிற அல்லாஹ் சதா இருக்கட்டும், செங்கத்துல ஜமாடி சதா இருக்கட்டும், காரிபு சதா இருக்கட்டும், அல்லாஹ் சதா இருக்கட்டும், அதே மாதிரி போட்டுக்கிட்ட தவறுல கட்டிக்கிட்டு ஒரு மதுசால ஒரு 3 பேர் 150 பேருக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இண்டிவிஜுவல் கிடையாது என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? என் அன்பு சகோதரர் சொன்னாங்க குடியில குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் வச்சு நடந்த பரிசாலத்தை இன்னும் பெஸ்டா நடக்குமா? 2 விஷயம் எனக்கு கிடைக்காத சந்தோஷமா அந்த பிள்ளைக்கு கிடைக்கல, நான் பட்ட கஷ்டம்